எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் பின்தொடரும் ஆசைகள். கிச்சன்ல நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மலர். மலரோட வீட்டில் நேற்று தான் விசேஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரிகிற மாதிரி அங்கங்கே கட்டியிருக்கக்கூடிய தோரணங்கள் பாதி காஞ்சு பாதி அப்படியே நின்றுட்டு இருக்குது. வீட்டில் எக்கச்சக்கமான இடங்கள்ல இன்னும் பூக்களுடைய வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸு, ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருட்கள்னு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நேற்று தான் முடிஞ்ச ஃபங்க்ஷன் அப்படின்னு கன்ஃபார்மாகவே சொல்லிடலாம். மலர் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று தான் விசேஷம் முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னைக்கு கூட உதவிக்கு ஒரு ஆளும் கிடையாது. யாராவது இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு போனால் தான் என்ன. மனசுக்குள்ள எண்ணங்கள் தோன்றினாலும் வேலையை அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஹாலில் இருக்கக்கூடிய மொபைல் அடிக்குது. கையை கழுவிட்டு சேலையில் தொடச்சிக்கிட்டே வந்து பார்க்க அமெரிக்காவிலிருந்து மலருடைய அண்ணி, அதாவது மலர் கணவன் சண்முகத்தினுடைய தங்கச்சி கால் பண்ணுறாங்க. ஃபோனை ரொம்ப சந்தோஷமாக எடுத்து, அண்ணி சொல்லுங்க, நீ என்ன பண்ணுறீங்க? மலரு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு அண்ணி. உனக்கு என் மேலே எந்த கோவம் இல்லையில மலரு. எனக்கு என்ன நீ கோவம்? தப்பு என்னமோ எங்கள் மேலே தானே. பிள்ளைக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்ததும் உங்ககிட்ட சொன்னோம். ஆனால் வந்த மாப்பிள்ளை வீட்டில் 2 நாளில் நிச்சயதார்த்தம் வைக்கணுன்ட்டாங்க. அதனால் அவசர அவசரமாக வைக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரணும்ல, அது என்ன சாதாரணமான விஷயமா? பாரு மலரு, நீ புரிஞ்சிருக்க, ஆனால் என் அண்ணன் சுத்தமாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கல்யாணத்துக்காவது வருவியா, இல்லை இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்ப்பியான்னு கேட்குறாரு. விடுங்க அண்ணி, அது உங்கள் அண்ணனுக்கு கல்யாண நேரத்தில் நீங்கள் இல்லை, நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கள் வரலிங்கிற ஒரு கோவம், ஒரு ஏமாற்றம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, விசேஷம் எப்படி முடிஞ்சிச்சு? நல்லா முடிஞ்சிச்சு அண்ணி. மாப்பிள்ளை வீடு அருமையான ஆள், நம்ம ரேணுவுக்கு ஏற்ற ஆள். பையன் பேர் என்ன சொன்ன? அவங்க அண்ணி கேட்ட உடனே, குருராம் அண்ணி. என்ன பண்ணிட்டு இருக்காருப்பா? அண்ணி, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல கை நிறைய சம்பளம். அம்மா அப்பா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஒரே பையனா மலரு? ஆமாம் அண்ணி, ஒரே பையன்தான். சின்ன வயசில் ஒரு தங்கச்சி இருந்திருக்கும் போல். அது ஏதோ அத்தை பிள்ளை கூட ஆற்று பக்கம் விளையாட போய் அத்தோட 2 பேரும் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடடா, அப்படியா? ஆமாம் அண்ணி. சரி, வேற எல்லாம் விசாரிச்சிட்டிங்களா? எல்லாம் விசாரிச்சாச்சு அண்ணி. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. கை நிறைய சம்பாத்தியம். மாமனார் மாமியாரும் பொண்ணு சின்ன வயசுல இறந்து போனதுனால ரேணுவை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க. எந்த குறையும் இல்லை அண்ணி. இல்லை மலரு, நம்ம பெரியப்பா இருக்கார்ல சுங்கக்குடியில். யார் சொல்கிறீங்க? அந்த வெத்தல் தோட்ட மாமா சொல்கிறீங்களா? ஆமாம், அவர் தான். அவருக்கு என்ன? அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரி, மாப்பிள்ளையோட வீட்டை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அதனால தான். என்ன நீ சொன்னார்? மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே வேறொரு பக்கம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னார். அது உண்மையா? அதுவா? ஆமா அண்ணி. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்களாட்டு இருக்குது. எல்லாம் நிச்சயம் வரைக்கும் போய் நிச்சயத்துக்கு அப்புறம் நின்று போச்சு. எதனால நின்றுச்சுன்னு தெரியும் அண்ணி. அந்த பொண்ணோட அப்பா திடீர்னு தவறிட்டாரு. பொண்ணு வீட்டில் அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் யாரும் நிறுத்தல அண்ணி. அந்த பொண்ணு வீட்டில் தான் வேணான்ட்டாங்க. அதுதான் மலர், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன நீ சொல்கிறீங்க? வழக்கமாக இந்த மாதிரி பெரிய காரியம்னா 2 வீடு மனசு ஒத்தி கல்யாணத்தை தள்ளி போட்டு நடத்துவாங்க. இல்லைன்னா பெரும்பாலும் மாப்பிள்ளை வீடு தானே சண்டை கட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கணும்? ஏதாவது காரணம் இருக்குமோ என்னமோ? அண்ணி, பொண்ணோட அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அந்த மன வருத்தம் தாங்கலை. அந்த வீட்லேயும் அந்த பொண்ணு ஒரே பொண்ணு போல். அந்த பொண்ணும் அம்மா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு வேணான்றுச்சு. இதில் என்ன அண்ணி இருக்குது? சரி மலரு, இருந்தாலும் ஒரு 2-3 வாட்டி விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை கொடுங்க. அண்ணி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? முடிவு பண்ணியாச்சு அண்ணி. கண்டிப்பாக அந்த பையனுக்கும் நம்ம ரேணுக்கும் தான் கல்யாணம். கல்யாணத்தை அக்டோபரில் வச்சுக்கிட்டு இந்த மாதம் வந்து நம்ம இப்படி பேசி என்ன சொல்கிறது? எண்ணி இன்னும் 48 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. ஒரு மண்டலத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை முடிக்க போகிறோம். இப்போ வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணி. ஏதோ ஒரு வாட்டி அந்த பையனோட வாழ்க்கை இப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக நாம் எப்படி காரணம் காட்டி பிள்ளைய இப்படி பண்ணுறது? சரி மலரு, மனசு ஒத்து போனால் சரிதான். எங்கே ரேணுக்குட்டிக்கானா? நானும் நிச்சயதார்த்தத்துலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு என் மேலே கோவமா என்ன? அத்தையோட சூழ்நிலை தெரியும்ல அவளுக்கு. அண்ணி, அவள் என்னைக்கு உங்கள் மேலே கோவப்பட்டிருக்கா? கல்யாண விஷயமா தான் அவங்க அண்ணனும் அவளும் போயிருக்கிறாங்க. அவர் மண்டப விஷயமா போயிருக்காரு, இவ கல்யாண பத்திரிக்கை விஷயமா போயிருக்கிறா. மாப்பிள்ளையை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா, ஆனால் மாப்பிள்ளை ஒரு முக்கியமான மீட்டிங்குன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாரு. இருந்தாலும் பத்திரிக்கையை நம்ம செலக்ட் பண்ணணுமே, அதனால போயிருக்கிறா.
ஓ! டிசைனா அடிக்கிறீங்களோ? அண்ணி பெரியவங்களுக்கு குடுக்கறதுக்குலாம் நம்ம பாரம்பரிய முறை பிரகாரம் சாதாரண பத்திரிக்கை தான். ஆனா சின்னஞ்சிறுசுக 2மே நல்லா வேலை செய்ற இடத்துல இருக்குது. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாரி அடிக்கிறதுக்கு சைட் பண்ண போயிருக்கிறாங்க. சரி மலரு, அவரு லீவ் கேட்டிருக்கிறாரு. எப்படி 10 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிரும். கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்துருவோம். வாங்க அண்ணி, நீங்க வந்தா தான் இங்க வேலையே ஓடும். சொல்லிட்டு அண்ணிகிட்ட பேசிட்டு ஃபோன வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போலான்னு மலர் போறதுக்கு முன்னாடி ஏதோ சலசல சலன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும்? ஏதோ தண்ணி விழுகுற மாரி இருக்கே! வேக வேகமா போய் கிச்சன்ல பார்க்க, கிச்சன்ல பைப்லாம் க்ளோஸ் ஆயிருக்குது. கிச்சன் பைப் க்ளோஸ் ஆயிருக்குதே! வேற எங்கேயா இருக்கும்? ஹால்ல இருக்கக்கூடிய 2 ரூமுக்கும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. 2 ரூம்லயுமே பைப் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒருவேளை வெளி பைப்பா இருக்குமோ? வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய துணி துவைக்கிற இடத்துல இருக்க பைப்பை போய் பார்க்குறாங்க. அதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னும் தண்ணி விழுகுற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. காம்பவுண்ட் பக்கமா எட்டி பார்க்க, அங்க வீட்டு வேலைய செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு மீனாவ கூப்பிட்டு, "மீனா, மீனா, என்னக்கா?" காம்பவுண்ட் என்னமோ ரொம்ப பக்கம் பக்கம் தான். இவிங்க வீட்லேருந்து அவிங்க வீட்டுக்கும், அவிங்க வீட்லேருந்து இவிங்க வீட்டுக்கும் கொஞ்சம் சாதாரணமாவே பேசிறலாம். "என்னக்கா?" கேள்வி கேட்ட மீனாவ பார்த்து, "தண்ணி ஏதாவது திறந்து விட்டுருக்கியா என்னன்னு பாரு." "இல்லையேக்கா, தண்ணி எதுவும் திறந்து விடலையே." "இல்லையே, தண்ணி சத்தம் கேக்குதே." "எனக்கு எதுவும் கேட்கலக்கா." "உங்க வீட்டுக்குள்ள கேக்குதா என்னமோ போய் பாருங்க." உள்ள வந்த மலருக்கு இன்னும் தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. மறுபடியும் ஒரு முறை கிச்சன்ல போய் பார்த்துட்டு பாத்ரூம்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் டக்குன்னு ஞாபகம் வருது. மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய பைப்பா இருக்குமோ என்னன்னு. ஆனா காலையிலேருந்து யாரும் மேலேயே போகலையே. மோட்டார் கூட அப்பவே ஆஃப் பண்ணியாச்சே. அவர் போட்டுட்டு போனது தானே. சரி, எதுக்கும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய படியில மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறா. படி ஏறி மொட்டை மாடி கதவை திறந்துட்டு போய் பார்த்தவளுக்கு கண்கள்ல பெரிய ஆச்சரியம். ஏன்னா மொட்டை மாடியிலையுமே எந்த தண்ணியும் விழுகல. இன்னும் வீட்டுக்குள்ள தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. என்னவா இருக்கும்? சரி, நம்ம வீட்டில் இல்லை, அதனால நம்ம இதை பெருசாக கண்டுக்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் ஏன் தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு? வேற எங்காவது இது ஓப்பன் ஆகி போகுதா? அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சொன்னாதான் வந்து அவர் பார்ப்பாரு. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்து அப்போ ஏன் சொல்லேன்னு கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டு ஹாலில் இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்து பேசுறதுக்காக மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்குறாங்க. படியில் இறங்கி மொட்டை மாடி கதவை சாத்திட்டு மெல்ல மெல்ல படியில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை தண்ணி விழுகிறது மறுபடியும் மொட்டை மாடியிலே கேட்குற மாதிரி இருக்கு. மொட்டை மாடியில் கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் பைப் எல்லாமே க்ளோஸில் தானே இருக்கு. என்னவா இருக்கும்? நினச்சிக்கிட்டு இப்படின்னு திரும்பலாங்கும் பொழுது சடனாக காலு ஸ்லிப் ஆகி அப்படியே படியில் சரான கீழே விழுகிறாங்க. சரசரன் 3 படிக்கட்டில் வலது கால் கீழே போக இடது கால் அந்த படியிலே இருக்க கையை ஊனிடுறாங்க. இடது காலும் இடது கையும் அப்படியே பெசர ஆரம்பிச்சிருது. ஐயோ அம்மான்னு ஒரு பெரிய சத்தத்தோட மீதி இருக்கக்கூடிய 7-8 படியில் அப்படி கீழே சறுக்கிட்டு வந்து கடைசி 2 படியில் உருண்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. இடது கை இடது காலு வலி உயிர் போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. கத்துறது கூட தெம்பில்லை, எந்திரிக்கிற கூட தெம்பில்லை. கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் அப்படியே வலியில் துடிச்சுக்கிட்டு அந்த படிக்கட்டில் இருக்கக்கூடிய கம்பியை பிடிச்சு எந்திரிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சு முடியாமல் காலை நீட்டி கையை அமுத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. "அக்கா, என்னக்கா பைப்பு சத்தம்னு சொன்ன? ஏதாவது பைப்பு திறந்துருக்குதா என்னக்கா?" கரெக்டான நேரத்தில் மீனா உள்ளே வர, மீனா படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மலரை பார்த்துக்கிட்டு, "அக்கா என்னக்கா ஆச்சு?" வேகமாக ஒடியாந்த மீனா மலருடைய கையை பிடிச்சு தூக்குறாங்க. "முடியல முடியல மீனா." "ஏக்கா சீக்கிரமா எந்திரிக்கா, கால் பிசகிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எந்திரிச்சு காலை உதறுக்கா." மீனா கை தாங்கள தூக்க மலர் அப்படியே எந்திரிச்சு மீனா ஒரு பக்கத்தில் பிடிச்சுக்கிட்டு கையையும் காலையும் உதறி பார்க்குறாங்க. ஆனால் வலி உயிர் போகுது. "அக்கா நீ வா." மெல்ல மெல்ல அப்படியே கூட்டிகிட்டு போய் 4 நிமிஷம் கழிச்சு சோஃபாவில் உட்கார வச்சு காலுக்கு ஒரு சேரை போட்டு கைக்கு வேகமாக ஓடி போய் ஒரு பில்லோ மாதிரி ஒன்று எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு உள்ளே ஓடி போய் தேங்காய் எங்கே இருக்குன்னு கேட்டு எடுத்து நீவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மலரோட கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வருது. "மீனா, என்னால் முடியல. அவங்க அப்பாவுக்கு இல்லைன்னா நம்ம ரேணுவுக்கு ஃபோன் பண்ணோன்னு ஃபோன் எடுத்தாரியா? இதோ இருக்கா." எண்ணெயை கீழே வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் மேலே இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து மலர்கிட்ட கொடுக்க, "என்னால் முடியாது, நீயே பண்ணு." வேக வேகமாக ஃபோனை ஆன் பண்ணி முதல்ல அவங்க பொண்ணு ரேணுவோட நம்பரை அவள் பாட்டுக்கு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. வாட்டியே ரேணுவோட நம்பர் தான் கூப்பிடணுன்னு மலருக்கு தோணவே, "ரேணுவே கூப்பிடு மீனா." சொல்ல அதே நிமிஷம் ரேணுவை கூப்பிடுறா மீனா. மீனா ஃபோன் பண்ணி 4வது ரிங்கில் ஃபோன் அட்டன் பண்ண பதட்டமாக பேசுகிறா மீனா. "ரேணு, மீனாக்கா, அம்மாவோட ஃபோன்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, என்ன விஷயம்?"
கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன். என்னாச்சுக்கா? அது அது அக்கா சொல்லுங்கக்கா. அம்மா கொஞ்சம் படியில வலிக்கி விழுந்து இடது கையும் இடது காலும் பெசறிக்கிச்சு. வலி பொறுக்க முடியல போல. அதனால தான். அப்பா வீட்ல இல்ல? அப்பா வீட்ல இல்லேன்னு சொல்லு மீனா. வீட்ல இல்ல. ஆமா. மண்டபம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதோ ஒரே நிமிஷம்க்கா நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய போட்டு நீவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள டப்பால பெயின் கில்லர் இருக்குன்னு சொல்ல, வேகமா ஓடிட்டு போய் எடுத்து குடுத்த மீனா, மலர் அத போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னும் வலி தீரல. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில வந்து ஸ்கூட்டி நிக்க, அதுலேருந்து பரபரப்பா இறங்கி உள்ள வரா ரேணு. "என்னம்மா ஆச்சு?" "என்னன்னு தெர்லடி. தண்ணி ஒழுகுற மாரி சத்தம் கேட்டுச்சு." மீனாவ கேட்டேன். அவ வீட்ல இல்லேன்னு சொன்னா. அதனால நம்ம வீட்லயா இருக்குமோ என்னமோன்னு நெனச்சுக்கிட்டு, நானு மேல போய் பார்த்தேன். ஆனா மேல தண்ணி எதுவுமே வரல. அப்புறம் தான் கீழ வரலான்னு வந்தேன். காலு யாரோ புடிச்சு இழுத்த மாரி இருந்துச்சு. அப்படியே கீழ விழுந்துட்டேன். யாரோ புடிச்சு இழுத்த மாதிரியா? யாரும்மா புடிச்சு இழுத்துருப்பாங்க? நீ தான் அத தொடைக்கிறே, இத துடைக்கிறேன்னு ஏதாவது தொடச்சிருப்ப. அந்த தண்ணீல கால வச்சிருப்ப. அதனால வழுக்கி விட்டு விழுந்திருப்ப. இல்லடி, நான் கவனமா தாண்டி பிடிச்சேன். ஆனா சடனா யாரோ இழுத்த மாரி இருந்துச்சுடி. ஏம்மா வீட்டுக்குள்ள என்ன பேய் இருக்கா? பிடிச்சு இழுக்கிறதுக்கு? இல்லடி. அப்படின்னா இல்லம்மா. நீ ஏதோ ஃபோன பார்த்துக்கிட்டே போயிருக்க. சரியா? இல்லடி. அத்தை கூட ஃபோன் பண்ணுனாங்க. ஆனா நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபோன டைனிங் டேபிள்ல வச்சுட்டு தாண்டி போனேன். ஏன் மீனா? நீ வந்து தானே அந்த டைனிங் டேபிள்லேருந்து ஃபோன எடுத்த? ஆமா மலரு. அம்மா கீழ தான் கிடந்தாங்க. ஃபோனு டேபிள்ல தான் இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணும்போது தான் எடுத்தேன். சரிக்கா, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. ஒரு ஆட்டோவ கூப்பிடுறேன். அம்மாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்பா வந்தாருன்னா சாவி குடுத்து விஷயத்த சொல்லுங்க. சரிம்மா. சொல்லிட்டு அம்மாவ கைத்தாங்களா கூட்டிட்டு போயி, புக் பண்ண ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமா உள்ள ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல நோக்கி போறா ரேணு. போற வழியெல்லாம் அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்விதான். அம்மா சொல்ற பதிலு, "தண்ணி எங்கேயோ ஒழுகுற மாரி இருந்துச்சு. பார்க்க போனேன். யாரோ புடிச்சு இழுத்த மாரி இருந்துச்சு. கீழ விழுந்துட்டேன்." அவளும் கேட்டு கேட்டு சலிச்சு போயி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும்னு எல்லாம் எழுதி குடுத்து, கிட்டத்தட்ட மணி 4 ஆயிருச்சு. அதுக்குள்ள ரேணுவோட அப்பாவும் விஷயத்த கேள்விப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே எல்லாத்தையும் தரோவா பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் ரேணுகிட்டயும் அவங்க அப்பா கிட்டேயுமே, "உங்க ஒய்ஃப்க்கு ஃபுல்லா கட்டு போட்டிருக்கோம். காலில் கட்டு போட்டு தான் ஆகணும். அவங்க காலை அசைக்கவே கூடாது. கையில் ஜவ்வும் நல்லா விலகி இருக்கு. பெல்ட் போட்டு கட்டியிருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக கழுத்துலேயும் பெல்ட் போட்டிருக்கிறோம். பார்த்து பதுசா வச்சுக்குங்க." எப்படி விழுந்தாங்கன்னு கேட்டால் மாடிப்படியில் வலிக்கிருச்சுங்கிறாங்க. ஆனால் மாடிப்படியில் வழுக்கின மாதிரியே இல்லையே. ரேணு உடனே, "இல்லை டாக்டர், அம்மா மாடிப்படியில் தான் வலிக்கி விழுந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. எனக்கு ஏதோ அதை பார்த்தா மாடிப்படியில் வலிக்கி விழுந்த மாதிரி தெரியலம்மா." "என்ன சொல்கிறீங்க டாக்டர்?" "ஆமாம்மா, யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு." "டாக்டர், தள்ளி விட்ட மாதிரியா?" "ஆமாம், மாடிப்படியிலேருந்து காலு ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி இருந்தா இந்த அளவுக்கு கையும் காலும் பெசறி இருக்காது. யாரோ ஒருத்தர் கீழ இருந்து அவங்கள இழுத்து விட்ட மாரி. சொல்லப்போனா வலது கால பிடிச்சு இழுத்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இடது கால்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் போயி, அது அப்படியே படியில சிக்கியிருக்கும். அத பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறதுக்காக இடது கையில பிடிச்சிருக்காங்க. அது வந்து நல்லா பெசறிக்கிச்சு. சாதாரணமா படியிலேருந்து விழுந்தா, கை, கால் மட்டுமே இப்படி ஆகாது. கீழ விழுந்த ஃபோர்ஸ்ல அநேகமா மண்டை, இல்ல கை, கால்ல புண்ணா இருந்திருக்கும். ரத்தம் கூட வந்திருந்திருக்கலாம். ஆனா, இது வெறும் கை, கால் மட்டும் பெசறி போயிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பட் இப்ப வரக்கூடிய நோய்களுக்கே ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் இல்ல. இதுல கீழ விழுந்ததுக்கு நான் என்ன ஆச்சரியப்பட முடியும்? உங்க அம்மாவ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. அதிகமா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதிகமா வேலை செய்யக்கூடாது. கால்ல இருக்கிறத கையில ரொம்ப பேலன்ஸு மிஸ் ஆயிருக்கு. நல்லா தசை பெரண்டு போய் கிடக்குது. பெல்ட்ட எக்காரணத்த கொண்டு அவைங்க விட்டுறக்கூடாது." "சரி டாக்டர்." சொல்லிட்டு வேணுங்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பா கூட அம்மாவ கார்ல உட்கார வச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போறா ரேணு. ஆனா ரேணுவோட மனசுக்குள்ள இப்ப கேள்வி வருது. அம்மாவும் யாரோ கால பிடிச்சு இழுத்துன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்றதுமே யாரோ கால பிடிச்சு இழுத்து தள்ளிவிட்ட மாரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அம்மா சொன்னது உண்மையா தான் இருக்குமோ? அது எப்படி இருக்கும்? யாரு வீட்டுக்குள்ள வரப்போறா? பேயா வந்திருக்க போது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அம்மா தெரியாத்தனமா கால வச்சிருப்பாங்க. டாக்டரு இருக்கும் தானே சந்தேகப்படுறாரு. ஆனா இல்ல இல்ல. இந்த மாரி 2, 3 கேள்விகள் அவ மனசுக்குள்ள போக, கடைசியா அவ மனசுக்குள்ள வந்த ஒரே எண்ணம், அதெல்லாம் இருக்காது. அம்மா தெரியாம கீழ விழுந்திருப்பாங்க. அப்படிங்கிறது தான். காரணம், இதுல அப்படி ஒண்ணும் அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு எண்ணங்கள் இல்ல. முழுக்க முழுக்க கல்யாணத்த பத்தியுமே, இப்ப அம்மா கீழ விழுந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஆனா, ரேணு இந்த நிமிஷத்துல சுதாரிச்சிருந்திருக்கலாம்.
ஒருவேளை பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காம இருந்திருக்கலாமா என்னமோ. இதை சாதாரணமாக விட்டதுனால இன்னும் ஒரே நோக்கம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரத்தான் போகுது.